மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமும் கருத்துக்களை பரிமாறுவதன் மூலமும் சமூகங்களுக்கிடையே புரிந்துணர்வை கட்டியெழுப்ப முடியும். இவ்வாறான அணுகுமுறைகளை கையாண்ட மாணவர் குழாத்தினர் தொடர்பான கதையே இது. யாழ்ப்பாணத்தில் உள்ள அளவட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையே இது. கடந்த 3 தசாப்த காலமாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் இந்த பாடசாலையும் மேலும் 3 பாடசாலைகளும் அடங்குகின்றன. நேற்றைய தினம் மாணவர் குழாத்தினர் இராணுவத்தினருடன் இணைந்து இந்த பாடசாலைகளை புனரமைத்து அங்குள்ள மாணவர்களை உற்சாகப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர். பாடசாலை நாங்களும் இடம்பெயர்ந்த நாங்கள் எங்களுக்கு சப்பாத்து பல உபகரணங்கள் தாரவர் இன்று தந்ததுக்கு நன்றியை சொல்லுங்கள். நாங்கள் ஆடை அலங்கார கண்காட்சி, வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் நன்கொடையாளர்களின் உதவியுடனும் 7,50,000 ரூபாய் நிதியினை சேகரித்தோம். இந்த அனுபவம் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அத்துடன் நாங்கள் இராணுவத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய உதவி இல்லாவிட்டால் இதனை எங்களால் நிறைவேற்றி இருக்க முடியாது. இலங்கையில் உள்ள தமிழர்களின் நிலை குறித்து கவலை வெளியிட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களின் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுக்கப்படுவதற்கு தேவையான அரசியல் மற்றும் ராஜதந்திர முயற்சிகளை இந்திய மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் சுயாதீனமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளதாக இந்திய பத்திரிகையான தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது வடக்கு மற்றும் கிழக்கில் வாழ்ந்த தமிழர்கள் பாரிய சேதங்களை எதிர்நோக்கியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் முழுமையான கவனம் செலுத்தவில்லை என கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளதாக ஹிந்து பத்திரிகை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரசியல் ரீதியான தீர்வு எட்டப்பட்டால் மாத்திரமே இலங்கையில் உள்ள தமிழர்கள் கௌரவத்துடன் வாழ முடியும் என தெரிவித்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மக்களின் கேள்விகளுக்கு அரசியல் ரீதியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இலங்கையில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுபாவனையற்ற புத்தாண்டு என்ற துணைப்பொருளில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. මේ අවුරුද්ද ගත කරද්දී අවුරුද්දේ චාරිත්‍ර රාශියක් තියෙනවා. අඩුම තරමේ මේ புத்தாண்டை பல்வேறு சம்பிரதாய விழுமியங்களின் அடிப்படையில் கொண்டாட வேண்டும். ஆக குறைந்தது சுப நேரங்களிலாவது மது பாவனையில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உழைக்கும் மக்களில் அதிகமானோர் குடிபோதைக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அதிகளவில் வீண்விரயமே இடம்பெறுகின்றது. பிரச்சனைகளும் வாகன விபத்துகளும் அதிகளவில் இடம்பெறும் காலமாகவே இந்த புத்தாண்டு காலம் விளங்குகின்றது. எனவே நீங்கள் உங்கள் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் அன்பு செலுத்துவதாயின் மது பாவனையை நிறுத்திக் கொள்ளுமாறு நாம் வேண்டுகின்றோம். ආදරණීය දරුවන්ට ආදරය කරනවා නම් දරුවන් වෙනුවෙන් ඔබේ බීමත්කම නවත්තන්න කියලා අපි ඉල්ලා හිටිනවා. ඔබ කවුරුත් දන්නවා දැන් වෙනකොට මේ දුම්කල දුමේ புகையிலையில் 4000க்கும் மேற்பட்ட ரசாயன பொருட்கள் அடங்கியிருக்கும் விடயம் உங்களுக்கு தெரியும். அவற்றில் சுமார் 40 விதமான ரசாயன பொருட்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. குறிப்பாக அதில் உள்ள நிக்கட்டின் போதைப் பொருள் உடம்புக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. 1 மில்லிகிராம் நிக்கட்டின் உடம்புக்குள் செல்லும் போது அவர் உயிரிழக்கலாம். அதாவது 50 சிகரெட்டுகளில் 1 மில்லிகிராம் நிக்கட்டின் போதைப் பொருள் அடங்கியிருக்கும். மலர உள்ள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. கண்டி மாநகரை கடந்து சென்ற நாம் அம்பத்தினவை அடைந்தோம். அங்கு டேவிட் ரணசிங்கவின் வீட்டிற்கு சென்ற எமக்கு விருந்தோம்பல் பண்பின் மகத்துவத்தை காண கிடைத்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தில் அங்கம் வகிக்கும் நண்பரான லக்மாலுடன் சகோதர இனத்தவர்களின் பாரம்பரிய உணவுகளை சுவைக்கும் வாய்ப்பு எமக்கும் கிட்டியது. நீண்ட காலம் தொட்டு
செங்கல் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்றதாக அம்பத்தென விளங்கியதையும் நாம் இதன் போது அறிந்து கொண்டோம். செங்கல் சூளைகள் பல அமைந்துள்ள இங்கு கால்நடை வளர்ப்பிலும் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அம்பத்தென கிராம மக்கள் செய்நன்றி மறவாதவர்கள் என்பதற்கு இதுவோர் அரிய சான்று. தேநீர் வீதியினூடாக யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற எங்களுடைய பயணத்தின் போது அம்பத்தென்னையை வந்தடைந்த வேளையில் எங்களுடைய சகோதர இனத்தவர்கள் புது வருடத்தின் போது கோமாதாவுக்கு தங்களுடைய நன்றிகளை செலுத்துகின்ற சம்பிரதாயத்தை அனுஷ்டிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த சம்பிரதாயத்தை ஒத்ததாகவே பட்டிப்பொங்கலின் போதும் தமிழர்கள் கோமாதாவுக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறார்கள். ஓரிரவு ஜீவன் முதல் ஆறிரவு மனிதன் வரை பாரபட்சமின்றி அனைவரையும் இவர்கள் சமமாகவே கருதுகின்றனர். புது வருட பிறப்பிற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னரே தமது தொழில்களை தற்காலிகமாக நிறுத்தும் எமது சகோதர இனத்தவர்கள் கால்நடைகளுக்கும் ஓய்வளிக்கின்றனர். புது வருட சுப நேரங்களில் தமக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துவதற்கு இவர்கள் மறப்பதில்லை. எண்ணெயினால் கால்நடையின் உடலை தடவி கொடுக்கும் இவர்கள் பலகாரத்தினால் அவற்றின் உடல்களுக்கு ஒத்தடம் கொடுக்கும் சம்பிரதாயத்தை பின்பற்றி வருகின்றார்கள். மாத்தளியில் பொங்கல் மற்றும் பாட்சோறு இது தொடர்பான தகவல்களை புது வருட உறவு பயணத்தில் நாளையும் எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. இன்று முற்பகல் மாதிவலை கட்சி அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் திமுத்து ஆட்டிகல அங்கு வருகை தந்தார். வெள்ளி வேன் ஒன்றில் வந்தவர்கள் வாயையும் கண்களையும் மூடி வேனில் ஏற்றினர். பின்னர் பல விடயங்கள் தொடர்பாக என்னிடம் கேள்வி எழுப்பினர். முதலில் நான் எதனையும் கூறாமல் இருந்தமையினால் என்னை தாக்க ஆரம்பித்தனர். பின்னர் தாக்கவில்லை. தொடர்ந்து என்னிடம் கேள்விகளை தொடுத்தனர். மிக நீண்ட தூரம் என்னை அழைத்து சென்றனர். பாதுகாப்பு பிரிவுடன் தொடர்புபட்ட முகாம் ஒன்றுக்கு என்னை அழைத்து சென்றதாக நான் நினைக்கிறேன். அந்த வாகனத்தில் அதிக அளவில் ஆயுதங்கள் இருந்தன. முன்னிலை சோசியலிச கட்சிக்கும் சர்வதேச பிரிவுகளுக்கும் இடைப்பட்ட தொடர்புகள் குறித்து என்னிடம் வினவினர். லலித் குகன் தொடர்பாகவும் கேட்டனர். பின்னர் எம்முடன் கடமையாற்றும் சகோதரர்கள் தொடர்பாகவும் கேட்டனர். அவர்களின் வீடுகளுக்கு செல்லும் பாதையும் என்னிடமிருந்து கேட்டறிந்து கொண்டனர். அவ்வாறு சுமார் 2 மணித்தியாலங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கிட்டு என்னிடம் கேள்விகளை தொடுத்தனர். என்னிடம் விசாரணை செய்யும் போது அவ்விடத்தில் சகோதரர் குமாரும் இருந்தார். இருவரிடமும் மாறி மாறி விசாரணை செய்தனர். ஆயுத பிரிவுகள் தொடர்பாக கேட்டனர். அந்த நாட்களில் என்னிடம் விசாரணைகளை மேற்கொள்ளாத அதிகாரிகள் என்னை வந்து சந்தித்தனர். சகோதரர் குமார் ஆஸ்திரேலியா செல்ல உள்ளதாகவும் கடவுச்சீட்டில் பிரச்சனை ஒன்று உள்ளதாகவும் கூறினர். அவர் ஆஸ்திரேலிய பிரஜை என்பதனால் அவரை அங்கு அனுப்ப உள்ளதாகவும் என்னிடம் கூறினர். அவரை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பிய பின்னர் என்னை விடுவிக்க முடியும் எனவும் தெரிவித்தனர். பின்னர் தலபத்வீட்டிய வீதியில் உள்ள நடுகேன என்ற குறுக்கு வீதியில் வாகனத்தை நிறுத்தி என்னை இறக்கிவிட்டு சென்றனர். அவர்கள் எவ்வேளையிலும் இந்த சம்பவங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் தொடர்பு இல்லை என்றே கூற முயற்சித்தனர். பாதுகாப்பு பிரிவிற்கும் தொடர்பு இல்லை என்று கூறினர். தொடர்ந்து வடக்கின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் குகன் தொடர்பாகவும் விசாரித்தனர். எல்டிடியுடன் எமக்கு தொடர்பு இருக்கவில்லை என்பதனை நான் தெளிவுபடுத்தினேன். இறுதியாக என்னை அனுப்பி வைக்கும் போது விசாரணைகளில் திருப்தியுள்ளதாக அங்கிருந்தவர் கூறினார். எமக்கு தமிழ் டயஸ்போராவில் இருந்து நிதி கிடைப்பதாக அவர்கள் நினைத்திருந்தனர். அவ்வாறு இல்லை என்ற நிலைப்பாடு அவர்கள் மத்தியில் ஏற்பட்டதனாலேயே என்னை விடுவிப்பதாகவும் கூறினர். இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளையில் இதனுடன் அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவு தொடர்பு பட்டுள்ளதாக நாம் தெரிவித்தோம். இது வெறுமனே ஒரு சம்பவம் அல்ல. அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவு இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என நாம் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தோம். குமார் குணரத்னம் சகோதரரும் திமுத்து ஆட்டிகல சகோதரியும் ஏதேனும் குற்றம் இழைத்திருப்பின் நாட்டின் சட்டத்துக்கு அமைவாக அவர்களை கைது செய்வதற்கான வழிமுறை ஒன்று உள்ளது. அது தொடர்பில் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நீதிமன்றத்தில் இருந்து பிடியாணையை எடுத்திருக்க முடியும். அவ்வாறாக கைது செய்வதாயின் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய சட்ட ரீதியான அணுகுமுறைகள் உள்ளன. குமார் சகோதரர் மற்றும் திமுத்து சகோதரியின் சம்பவத்தின் போதும் அவ்வாறாக எவரையும் கைது செய்யவில்லை. இவ்வாறாக இருக்கின்ற போது நேற்றிரவு சுயாதீன ரூபவாயினியின் துறமடன எனும் நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி நள்ளிரவு 12 மணி அளவில் நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்தின் போது குமார் குணரத்னம் சகோதரர் போலீஸ் காவலில் உள்ளதாக கூறினார். அவர் அந்த கருத்தினை தெரிவித்த பின்னர் எமது பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் குமார் போலீஸ் மாதிபரிடம் கலந்துரையாடினார். மக்களிடம் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். எவரேனும் ஒருவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு இருந்தால் டெமட்டகோட போலீஸுக்கு சென்று இந்த நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும் என்று கூறினால் அரசாங்கத்தின் செலவில் குறித்த நாட்டிற்கு அவரால் செல்ல முடியும்.
பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். கடந்த 1 மாத காலப்பகுதியில் கடத்த முற்படுதல் மற்றும் கடத்தல் சம்பவங்கள் சுமார் 35 வரை பதிவானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியிருந்தார். அவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின்ற போது அரசாங்கத்திற்கு தொடர்பில்லை என கூறி அதிலிருந்து விலகிச் செல்வதற்கு முடியுமா? விலகிச் செல்வதற்கு தேவையில்லை என நான் நினைக்கின்றேன். இப்போது அவ்வாறு கூறப்பட்ட நபர் அந்த பெயரில் முன்னிற்கவில்லை, வேறு பெயரில் இருந்துள்ளார். எனக்கு தெரிந்த வகையில் முதலிக்கு என்னும் பெயர் அந்த நபர் ஏற்றுக்கொண்ட வகையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்திற்கு அமைய கடந்த வருடம் நவம்பர் மாதம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். நேற்று வரை உத்தியோகபூர்வமான அரசு தரப்பினர் அறிந்திருக்கவில்லை இல்லை என கூறுகின்றனர். அதேபோல் இந்த நாட்டின் நிலை என்ன? அனைத்து பாதுகாப்பு தரப்பினரும் நல்லவர்கள் என நினைத்தாலும் எவ்வாறானதொரு அச்சுறுத்தல் இருக்கின்றது என எமக்கு தெரிகிறது. இவ்வாறு எல்டிடியினர் வெவ்வேறு பெயர்களில் கடவுச்சீட்டுகளில் வந்திருப்பார்கள். இதனை அந்த நாட்டு தூதுவர்களும் அறிந்திருக்கலாம். அதனால் ஊடகங்களில் இது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆயுதங்களுடன் சீருடைகளை அணிந்து கொண்டு புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்தாலும் அங்கிருந்தவர்கள் போல் புலிகளும் இருக்கலாம். தூதுவராலய சேவை தொடர்பிலும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். தூதுவர் ஆலயத்தால் தவறு இழைக்கப்பட்டதாக கூற முடியாது. ஆனால் இவ்வாறு கூறப்படும் ஒரு நபர் இருப்பாராயின் அவர் இருப்பது தெரியுமாயின் சாதாரணமாக எமது தூதுவர் ஆலயங்கள் எந்த ஒரு நாட்டிற்கு சென்றாலும் எமது நாட்டு பிரஜை தொடர்பில் தேடி பார்த்து விசா விரைவில் கொடுக்கப்பட்டமை தொடர்பில் அறிந்திருக்கலாம். இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு ஏற்ற விதமாகவும் உல்லாசமாக பொழுதை கழிப்பதற்கு ஏற்ற வகையிலும் நிந்தவூர் கடற்கரையில் கடற்கரை பூங்கா அமைக்கப்பட்டது. எனினும் முன்னர் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்த கடற்கரை பூங்கா கடந்த சில மாதங்களாக முறையான பராமரிப்பின்றி காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களின் கூரைகள் சேதமடைந்து காணப்படுவதோடு இங்கு மரஞ்செடிகளும் உரிய முறையில் பராமரிக்கப்படாமல் உள்ளன. மேலும் சிறுவர் விளையாட்டு பிரிவில் உள்ள உபகரணங்களும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. எனவே இந்த கடற்கரை பூங்காவின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். அடுத்த விளையாட்டுச் செய்தி. கொழும்பு மாவட்டத்தின் 17 வயதுக்குட்பட்ட மகளிர் கூடைப்பந்தாட்ட கிண்ணத்தை பம்பலப்பட்டி திருக்குடும்ப கன்னியர் மடம் தனதாக்கிக் கொண்டது. இந்த போட்டியின் சிறந்த வீராங்கனையாக திருக்குடும்ப கன்னியர் மடத்தின் மலேசியா டெவின்ஸில் தெரிவு செய்யப்பட்டார். கோட்டாஞ்சேனை நல்லாயன் மகளிர் கன்னியர் மடத்தின் கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியின் முதல் சுற்றின் நிறைவில் 34-20 என்ற புள்ளிகள் அடிப்படையில் பம்பலப்பட்டி திருக்குடும்ப கன்னியர் மடம் முன்னிலை பெற்றிருந்தது. இரண்டாம் பாதியில் திருக்குடும்ப கன்னியர் மடம் மேலும் 30 புள்ளிகளை பெற்றனர். கோட்டாஞ்சேனை நல்லாயன் மகளிர் கன்னியர் மடத்தின் வீராங்கனைகள் இதன் போது 34 புள்ளிகளை பெற்றுக் கொண்டனர். அதன் பிரகாரம் 64-54 என்ற புள்ளிகள் கணக்கில் பம்பலப்பட்டி திருக்குடும்பம் கன்னியர் மடம் கிண்ணத்தை பெற்றுக் கொண்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.